Hi friends, welcome back to Praganya home. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா டேஸ்டியா பிகினர்ஸ் கூட சூப்பரா செய்ய கூடிய ஒரு மீன் குழம்பு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து கெண்டை மீன் எடுத்துர்க்கேன். நீங்க எந்த மீன் எடுத்தாலுமே இதே மெத்தட் தான். இன்னைக்கு வந்து நான் ஒரு 1/2 kg மீனுக்கு பாத்தீங்கன்னா 50 ml வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எப்பவுமே வந்து மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்க கூடியது. இந்த நல்லெண்ணெயை போட்டு அதாவது நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு கருவடகம் தாளிக்கிறேன். இந்த கருவடகம் செய்ய தெரியாதவங்களா இருந்தால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், எப்படி செய்கிறதுன்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கருவடகம் அதாவது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். அடுத்து வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் வதங்கின பிறகு வந்து மீன் குழம்பு எப்போதுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து சின்ன வெங்காயத்தை நீல வாகலை வந்து கட் பண்ணி இது மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்ல கிளாஸ் மாதிரி ஆன பிறகு நல்ல பழுத்த ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு எனக்கு சரியாக வரமாட்டேங்குது, புளிப்பு அதிகமாக ஆகிடுது, தண்ணியாக போயிடுதுன்னெலாம் சொல்லுவாங்க. பட் மீன் குழம்பு தாங்க இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து தனி மிளகாய்த்தூள், அதாவது எதுவுமே சேர்க்காத தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 6 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். எப்போதுமே மீன் குழம்புக்கு வந்து தனி மிளகாத்தூள் தனி மல்லித்தூள் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து அந்த புளி கரைசல்லையே மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வந்து கலந்து தான் கரைப்பாங்க. பட் வந்து இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கும் போது அந்த மிளகாத்தூள் மல்லித்தூளில் உள்ள பச்சை வாடையெல்லாம் போய் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து லைட்டாக வதக்கியாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற லெவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் வந்து புளி எடுத்து அதை அரிசி களைஞ்ச தண்ணியில் நல்லா கரைச்சி மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாம் சேர்த்த தண்ணியை இப்போ வந்து இந்த இதில் ஊற்றுறேன். இப்போ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் விழுது ஆப்ஷன் தான். ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இது வந்து இந்த தேங்காய் சேர்க்கறது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காதவங்க சேர்க்க வேண்டாம். இப்போ குழம்பு நல்லா, அதாவது மேலெல்லாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, சைடெல்லாம் எண்ணெயாக இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டு மாங்காய் துண்டெல்லாம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா மாங்காயெல்லாம் வந்து வெந்து கரைஞ்சி போயிடும். நீங்கள் சப்போஸ் மாங்காய் வெந்துடுச்சின்னா மாங்காவை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு கூட மீன் துண்டுகளை கொதிக்க வச்சு இறக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து எல்லாமே வந்து சூப்பராக கொதிச்சிடுச்சு. மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இப்படி இருக்குது. இதை நீங்கள் இறக்கி வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் மேலே ஃபுல்லாக எண்ணெய் மிதந்துக்கிட்டு ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டோடு வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த மீன் குழம்பு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.